ஓகே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. காலையிலே வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் எத்தனை வசனம்? 4ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். ஹல்லேலூயா. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்ல வேண்டியதென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த வாரங்களிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. யாரை தேடணும்? கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு ஒரு பிழைப்புண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். பொருளாதாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம், பணத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம், பல காரியங்களை நாம் தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடும் பொழுது அவன் நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. நிச்சயம் பிழைப்புண்டு. ஏன்னா வேதம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஏன் குறைந்து கொண்டிருக்கிறது? ஏன் ஆசீர்வாதங்கள் ஏன் குறைந்து கொண்டிருக்கிறது? ஏன் தேவனுடைய பிரசன்னம் குறைந்து கொண்டிருக்கிறது? ஏன் தேவனுடைய மகிமை குறைந்து கொண்டிருக்கிறால், நாம் கர்த்தரை தேடுவதை விட்டுவிட்டு இன்னைக்கு உலகத்தை நாம் தேடிக் கொண்டிருக்கிறோம். உலகத்தின் காரியங்களை நாம் தேடிக் கொண்டிருக்கிறோம். உலகத்தின் ஆசைகளை நாம் தேடிக் கொண்டிருக்கிறோம். உலக பொருளாதாரங்களை நாம் தேடிக் கொண்டிருக்கிறோம். உலகத்துடைய மகிமையை தேடிக் கொண்டிருக்கிறோம். உலகத்துடைய எல்லா ஆசைகளை தேடிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவைகள் எல்லாம் நமக்கு பிழைப்பல்ல, அவைகள் எல்லாம் நமக்கு ஜீவன் அல்ல, அவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஹல்லேலூயா. அதனால நமக்கு எந்த ஒரு லாபம் இல்லை. அதனால நமக்கு எந்த ஒரு லாபம் இல்லை. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஆமென் வேதம் சொல்லி பிராமிசுகிறது, நிச்சயம் பிழைப்புண்டு. ஹல்லேலூயா. அவருக்கு நிச்சயம் நன்மையின் கிருபை தொடரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், ஆமென், நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் புரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒன்று செய்ய வேண்டும், கர்த்தரை மாத்திரம் தேட வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமே. 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பெத்தேலை தேடாதீர்கள், கில்காலிலும் சேராதீங்க, பெயர்சேபாவுக்கு போகாதீங்க. ஏன்? கில்கால் சிறைப்பாகவும் பாழான ஸ்தலமாக போகும். கர்த்தரை தேடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடினால் அப்போது பிழைப்பீர்கள். கில்காலை தேடினால் அது ஒன்றுமில்லை. ஆமென். ஆமாவா இல்லையா? பெத்தேலை தேடினால் அது ஒரு லாபம் இல்லை, எந்த ஒரு பிழைப்பு கிடையாது. அழகா சொல்லுது, கர்த்தரை தேடினால் நீங்கள் பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால். ஆமென். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. 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 ஐயா, தேட வேண்டும், நாம் தேடணும். அங்கதான் எல்லாமே உண்டு. ஆமென். இயேசுவை நம்ம ஓரம் வச்சுட்டு, இயேசுவை நம்ம ஓரம் வச்சுட்டு, ஹல்லேலூயா, இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாத்தையும் ஓரம் தள்ளிட்டு நாம் எதை தேடி கொண்டிருக்கிறோம்? கில்காலை தேடுறோம். ஆஹா, நல்ல இன்பமா இருக்கு, நல்ல சந்தோஷமா இருக்கு, நல்ல ஜாலியா இருக்கு, தேடிட்டு இருக்கிறோம். ஆமாதானே? அப்புறம் எதை தேடணும்? எதை தேடணும்? ஹல்லேலூயா. பெத்தேலை தேடுறோம். அங்கே நமக்கு சந்தோஷம் இருக்கிறது தேடி கொண்டிருக்கிறோம். இல்லையா? கர்த்தரை தேடுகிற வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டு. கர்த்தரை தேடுகிற வாழ்க்கையிலே பிழைப்பு உண்டு. கர்த்தரை தேடுகிற வாழ்க்கையில் தான் எல்லாமே உண்டு.
அல்லேலூயா. அதனால் ஆசா அழகாக சொல்லுகிறான், ஆமென். கர்த்தரை தேடினால் அவர் தென்படுவார், அவரை விட்டுவிட்டால் அவர் நம்மை விட்டு விடுவார் என்று சொல்லி 2 நாளாகம புத்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இயேசுவுக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக, அவருக்கு துதி உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த உலகத்திலே நாம் ஜீவன் வாழ்வதற்கு, இந்த உலகத்திலே சமாதானம் வாழ்வதற்கு, இந்த உலகத்திலே ஐஸ்வர்யம் வாழ்வதற்கு, ஆமென், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும்படிக்கு, ஆமென், ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுக்கு, நம்முடைய இருதயம் வாழும்படிக்கு கர்த்தரை தேடணும். ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுடைய இருதயம் சொல்லுங்க, கர்த்தரை தேடுடைய இருதயம் என்ன சொல்லுங்க, அல்லது மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தரை தேடுடைய இருதயம் மகிழ்ச்சி, சந்தோஷம். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? தேடி பாருங்கள. ஆமென். அடுத்து சொல்றாரு, நீங்க என்ன தேடினீங்கன்னா நீங்க என்ன பாப்பீங்க. அல்லேலூயா. எத்தனை நாள் சொல்றீங்க? நீங்க தேடினீங்கன்னா என்ன பாப்பீங்க. அதிகாலையில தேடுகிறவன் கண்டடைகிறான் அப்படி சொல்லிருக்காரா? இல்லைங்க, நம்ம தேடனா அங்கே கிரியை செய்யணும். அல்லேலூயா. தேடாம கர்த்தாவை பார்க்கணும், என்னை ஆசீர்வதியும் தான் ஒரு நாள் முடியாது. அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம உலகத்தை தேடாதபடிக்கு கர்த்தரை தேடணும், கர்த்தரை தேடணும். ஆமென். காலையில் எழுந்தவுடனே கிச்சன்ல போக கூடாது, காலையில் எழுந்தவுடனே ஆமென் மற்ற வேலையில் போக கூடாது, காலையில் எழுந்தவுடனே நம்முடைய சுயத்தில போக கூடாது. அதெல்லாம் குறைந்து போய்விடும் ஐயா. கர்த்தரை தேடி நாம் செயல்படும்போது அந்த வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை நாள் சொல்றீங்க? அந்த வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் எடுக்கிற எல்லா பாத்திரங்களும் நிரப்பப்படும். அல்லேலூயா. கர்த்தரை தேடாம நாம் போய் செயல்படும் என்று சொன்னால் அங்க எல்லாமே காலியா தான் இருக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன் கர்த்தரை தேடுவதிலே நம்ம உற்சாகமா இருக்கணும், மகிழ்ச்சியோடு கூட இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அதனால காலையில எழுந்து யார் தேடணும்? ஏதாவது மத்திய புஸ்தகத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது அவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். எப்போது கர்த்தரை தேடப்படும். அல்லது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது இவைகளெல்லாம் இவைகளெல்லாம் எண்ணுகிற, வாஞ்சிக்கிற, ஆமை இதெல்லாம் வேண்டும் என்று விரும்புகிறாயோ அவையெல்லாம் தேவன் அதிகப்படுவார் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறைவு கிடையாது. என்ன கிடையாது? குறைவு கிடையாது. கர்த்தரை தேடி வாழ்க்கை எல்லாமே நிறைவுதான். ஆமாவா இல்லையா? ஆமென். கர்த்தர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் வச்சிருக்காங்க. அதனால கர்த்தரை தேட, நம்ம கர்த்தரை தேடலன்னா ஆமென் நிச்சயமாகவே அவன் அவன் நம்மளுக்கு இருக்க மாட்டார். அல்லேலூயா. இதை விட்டுட்டீங்களோ அவளை விட்டுருவோம். யார ஆண்டவர் விட்டுட்டோம்னா அவனை செய்வானா? சரி, அவனை விட்டுருவாரு. அதனால நீ போப்போம் இஷ்டத்துக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை ஆசீர்வாதம் பெறணுமா, ஜீவனம் பண்ணணுமா, இருதயம் மகிழணுமா, ஆமென், நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா, அல்லேலூயா, இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமா, அல்லேலூயா, தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டுமா, இதெல்லாம் எங்க இருக்குதா? கர்த்தரிடத்தில் இருக்குது. கர்த்தரை தேடும் போது அவைகளை பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா சிங்கக்குட்டிகள் எல்லாம் சாட்சியெடுத்து பட்டினியா இருக்கும், உலகமெல்லாம் பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடாதெல்லாம் பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ குறைவு கிடையாது. அல்லேலூயா. குறைவே கிடையாது, பச்சை கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. ஆமாவா இல்லையா? அவர் எப்போது சந்தோஷமாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை தேடணும்? யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். நிறைய பேர் கர்த்தரை தேடுதில்லை, எல்லாருடைய குறைகளை தேடிட்டு இருக்காங்க. என்ன தேடுறாங்க? நிறைய பேர் தேடுறாங்க. சொல்லுங்க, என்ன தேடுறாங்க?
மற்றவருடைய குறைகளை தேடுறாங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு சபை வளராத காரணம் என்ன? இன்னைக்கு குடும்பம் வேற காரணம் என்ன? ஆசிரியப்படாத காரணம் என்ன? எவ்வளவு பிரயாசப்படுறோம்ல. ஏன் 0 நிக்குது? ஏன் 0 நிக்குது? எங்கெங்க ஓடுற? ஏன் 0 நிக்குது? என்ன செய்ய 0 நிக்குது? காரணம் என்ன? இன்னைக்கு கத்தரை தேடியதில்ல, ஒவ்வொரு வீட்டில் குறைகளை தேடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மனுஷனுக்கு குறைகளை தேடிட்டு இருக்கோம். அவர் இப்படியா, அவர் அப்படியா, இதை தேடிட்டு நீங்க ஒண்ணும் இல்லாம கத்தை 0 உட்காந்துருக்காரு. ஏன் கத்தரை தேடினா நீ ஹீரோ தான். மற்ற குறைகளை தேடிக்கிட்டு மற்ற காரியங்களை தேடிக்கிட்டு இருப்பேன்னு சொன்னா ஆமென். ஒரு பெரிய முட்டை போட்டு வச்சிருவாரு. இங்க மாத்திரம் பாக்க வர சொல்லுங்கள. ஹalleluya, ஹalleluya. கர்த்தரை தேடுகிறீனா உன் ஜீவத்தை கெடுத்து கொள்வதற்கு மற்ற தேடிட்டு இருக்கு. எனக்கு நிறைய பேருடைய நோக்கம் என்ன தெரியுமா? நான் பரிசுத்தமா இருக்கிறேன். அப்படி மாதிரி சொல்றாரு. நரகம் கட்டி போட்டுறோம் சொல்லுங்களேன். ஆமாதானே? ஹalleluya. அது சொல்றாரு, என்னங்கய்யா நீங்க போயிட்டு வந்தீங்க, இப்படி நெருப்பு பறக்கிற மாதிரி தப்பிட்டு தான் செய்யும். ஹalleluya. ஆண்டு வேற கேட்கறாங்க, கேட்கட்டும். ஹalleluya. இயேசுவுக்கு சொல்லவிட சொல்லிட்டு இருப்பாரு, கேட்கறத மாக்கிவார்கள். ஹalleluya, ஹalleluya. ஆமாதானே? இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அதனால கர்த்தரை தேடுங்கய்யா, மற்ற நமக்கு தேவையில்லாத கருத்துக்களை. ஹalleluya. நல்ல கருத்துக்கள்ல எந்த ஒரு மனுஷன் குற்றத்தை தேடிக்கிட்டே இருக்கிறானோ அவன் குற்றமாக்கப்படுகிறான். பாத்தீங்களா? அவன் பரிசுத்தமாக்கப்பட்டுட்டே இருப்பான். குற்றம் சொல்லிட்டு இருக்கான். பாத்தீங்களா? அவன் நரகத்துக்கு ஆயிடுவான். எதிர்க்க சொல்லி இதாங்க ஆண்டுடைய பாதி சொல்லி சொல்லுங்களேன். இது நிறைய பேர் சத்தியத்தை தெரியாம கையை நீட்டி காமிக்கிறோம்னா ஆமென். பாரு எத்தனை நல்ல காட்டுது. ஹalleluya. எத்தனை காட்டுது? 1 2 3 4. நீ ஒண்ணுதான் காமிப்ப. மொத்த வேலை நீ பாரு, வீட்டுக்கிற பாரு. எத்தனை பொய் சொல்ற, எத்தனை பெருமை ஊத்துற, எத்தனை காரியங்கள் செயல்படுற. கர்த்தர் கேட்கல. ஹலோ, கர்த்தர் கேட்கல, கர்த்தர் பார்க்கல. நீ எந்த இடத்துக்கு பொறுத்தது? கர்த்தர் கணவனுக்கு மறைக்கலாம், மனைவிக்கு மறைக்கலாம், கர்த்தருக்கு மறைக்க முடியாது. ஹalleluya. கர்த்தரை தேடுங்க, உன் இருதய மகிழும். ஹalleluya. கர்த்தரை தேட உங்க மகிழும். உலகத்தை தேடுறா துக்கம் தான் வரும். அதில் கர்த்தர் உழைக்க மாட்டார். கர்த்தரை தேடுறதா உழைக்க மாட்டார். ஹalleluya. அதனால நீயே நானும் மற்ற பொருளை தேடுவது அல்ல, நான் கர்த்தரை தேடுகிறவன் சொல்லணும். யாரு? நான் கர்த்தரை தேடுகிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இந்த கடைசி காலத்துல கர்த்தரை தேடு. ஹalleluya. கர்த்தரை செய்ய தேடு. ஹalleluya. ஸ்தோத்திரம். தேசவாசி எங்க போகுது? இந்த அம்மா எங்க போகுது? தைய எங்க போறாரு? ஆமென். ஃபாலோ பண்ற வேலை உன் வேலை இல்லை. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீ ஒருவரை ஃபாலோ பண்ற உன் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஓமா இல்லையா? ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. உன்னை எத்தனை கண்கள் பார்க்க தெரியுமா? எத்தனை பேருடைய பார்க்கிற தெரியுமா? சொல்லட்ட பார்த்து சொன்னமா? இதெல்லாம் இடத்துல வச்சுட்டு பொங்கி செமிச்சிட்டு இருக்காரு. ரோகுல அது ரொம்ப பணிகள் சாட்சி சொல்லும். அதைத்தான் பார்த்துட்டு காட்டிடலாம். ஹalleluya. ஒரு மனிதர் காத்து சொல்லிட்டானா அதை ஜோம் பண்ணுவாங்க. சீக்கிரம் பிடிக்கிறது யாரா இருந்தாலும் சரி. ஹalleluya.
கர்த்தர் பிடிச்சி வச்சுக்கிறார். நீ இன்னதான் மேல வரணும், அங்க இருக்கு பாயிண்ட் சுச்சி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். எதல்ல மற்ற காரியத்தை உலகத்தை தேடக்கூடாது. நாம் தேட வேண்டிய ஒரே ஒருவர் ஆண்டவராக இயேசு மாத்திரம். அவரை தேடணும்னா நிச்சயம் நம்முடைய குடும்பம் வாழும், நம்முடைய குடும்பம் சமாதானமாக இருக்கும், நம்முடைய குடும்பத்தின் பொருளாதாரங்கள் பெரும். ஆமே, எல்லா ஆசீர்வாதங்கள் இறங்கி வரும். அதனால யாரை தேடுங்க? கர்த்தரை தேடுங்க. ஹல்லேலூயா. யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். ஆமே. குறைவு இருக்கா? மகிழ்ச்சி இருக்கு, நன்மைகள் இருக்கு. ஆமே, ஆமாவா இல்லையா? ஆமா. ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவருக்கு கூட கொடுப்பார். எஸ்தான் கேட்கறது எல்லாம் செய்யணும், எஸ்டாவே ஆசீர்வாதம் வேணுமா? அதனால மற்ற காரியத்தை உலகத்தை தேர்ந்த உலகத்தை காரியத்தை எல்லாம் தூக்கி எடுத்துட்டு கர்த்தரை தேடி வரல, உங்களை விட்டு போன எல்லாமே வந்து சேர்ந்துடும். நம்ம சொல்றீங்க, உங்களை விட்டு போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துடும். உங்களை விட்டு போனது மகிழ்ச்சி வரும், எல்லாமே வந்துடும். ஒருவேளை கர்த்தரை தேடுவாய் என்று சொன்னால் உன்னுடைய குறைகள் எல்லாம் கத்த படிச்சவாங்க. எத்தனை பேர் நாம சொல்றீங்க? தன்னை தாழ்த்தி கர்த்தரை நாம் தேடணும்னா நிச்சயம் நாம் ஒருவேளை ஆண்டவருமா செய்தாலும் அவார்த்தையில பேசினாலும் சரி, ஒருவேளை நாம் தாழ்த்தி தேவனை தேடும் போது நிச்சயம் அவர் என்ன செய்வாராம்? உடைய காரியத்தை மறந்துடுவார். நல்ல சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். God is good. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். Hallelujah. அதனால ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை தேடுங்க. ஆமென். மற்ற குறைகளுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஆமென். இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா வேதம் சொல்ல அவனுக்கு அளிக்க பலன் இந்த உலகத்தை தப்பிச்சுக்கலாம். அங்க ஒரு நாளுங்களை எவ்வளவு பேர் ஊழியக்காரனா இருக்கட்டும், எவ்வளவு பேர் விசுவாசனா இருக்கட்டும், செய்த தண்டனைக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அங்க இருக்கு, நாம விட்டு போகாதது. நம்ம பின்னாடி நம்ம செய்த எல்லா காரியம் போக, அதான் சாட்சி. அல்லேலூயா. ஆமா தானே? எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் பாருங்க. ஆமென். எச்சரிக்கையா வாழ வேண்டிய காலத்திட்டம். கடைசி காலத்துல எதையும் தேடாதபடி கர்த்தரை தேடினா நீங்க தான் ஐஸ்வர்யவான்கள். அவன் ஏன்னா கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பார். அல்லேலூயா. அதைத்தாங்க ஆண்டவர் அதிகமா எதிர்பார்க்கிறார். எது எதிர்பார்க்கிறாரு? அதைத்தான் ஆண்டவர் அதிகமா எதிர்பார்க்கிறார். அதனால ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுங்க. ஆமென். நிச்சயம் நம்முடைய இதயம் வாழும். அல்லேலூயா. நிச்சயம் நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் முதலிடம் இயேசுவுக்கு கொடுங்க. யாரு கொடுங்க? எத்தனை பேர் காலையில் எழுந்த உடனே கர்த்தரை தேடுகிற பழக்கம் உள்ளவர்கள்? காலையில் எழுந்த உடனே ஏன்னா வேதாசம் முதலாவது ஃபர்ஸ்ட் தேவனாவது அவருடைய நீதி, அப்போது இவைகள் அவருக்கு நம்ம என்னெல்லாம் கூட கொடுத்துருவாரு, ரெஸ்டா கொடுத்துருவாரு. எப்போ தெரியுமா? அவரை தேடணும். முதலாவது அவருக்கு இடம் கொடுக்கணும். அவருக்கு இடம் கொடுக்கிறோமா இல்ல கிச்சன்ல போயிட்டு சாப்பிட்டு இடம் கொடுக்கணும்? அவரோட மாம்சத்துக்கு எடுத்து இடம் கொடுக்கிறோம். எதுக்கு இடம் கொடுக்கும்? அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு காலையில் எழுந்தோடனே கர்த்தருக்கு இடம் கொடுக்கல, அவர் ராஜ்யத்தை தேடி வரல. இந்த வசனம் எல்லாம்